மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு ராகு கேது பெயர்ச்சி அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ராகு பகவான் பயணிக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு கேது பகவான் பயிற்சியாகிறார். பொதுவாகவே உங்களுக்கு இந்த ஒரு 1.5 வருட காலம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா முயற்சிகளும் ஒரு தடை தாமதத்தை தாண்டி போயிட்டு இருக்குங்க. காரியம் தடைபடும் அப்படின்னு சொல்கிறத தாண்டி எல்லா விஷயத்துக்குமே கால விரயம் ஏற்பட்டிருக்கும், ஒரு அமௌண்ட் விரயம் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இனி வரக்கூடிய 18 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எந்த விதமாக எதிர்பார்த்தீங்களோ, எந்த துறையை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பிரம்மாண்டமான வருமானத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு 100% சொல்லலாங்க. இதில் யார் யாரெல்லாம் தங்களோட வாரிசுக நல்லபடியாக வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வருங்காலத்துக்கு தேவையானது பண்ணி வைக்கணும், அவனோட ஏதாவது தொழிலுக்கு பண்ணி வைக்கணும், அவனோட கல்வி வளர்ச்சிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அத்துணையுமே உங்களுடைய வருமானம், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை தாண்டி அத்துணை விஷயங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதே போல் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் வெளியில் தங்களோட பூர்வீகத்தை தாண்டி வெளியில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு சில நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60% எடுத்துக்கலாங்க, திருப்பி தங்களோட ஒரு சொந்த பூமி, தங்களோட ஒரு ஊர் அங்கிருந்து வசித்து அந்த இடத்த ஒரு உயர்ந்த ஒரு கரமாக கொண்டுட்டு வரக்கூடிய அமைப்பும் ஒரு சில நபர்களுக்கு இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சுப விரயம் ஏற்படுத்தி தங்களுடைய ஒரு சுபகாரியமாக இருக்கலாம், இல்லை வீடு வண்டி வாகன யோகமாக இருக்கலாம், இதையெல்லாம் யார் யாரெல்லாம் ஏற்படுத்தணும்னு நினச்சாங்களோ அதுவும் நடக்கும். ஆனால் அதெல்லாம் எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையோடு நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போது உங்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே பண்ணிடுறீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உத்தியோகத்துக்கு தாண்டி அதுக்கு அமௌண்ட்டு கட்டி நம்ம ஒரு ப்ரமோஷன் வாங்கலாம், இல்லை ஒரு ஹை போஸ்டிங் வாங்கலாம் அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வச்சு கரெக்டான நேரமா, கரெக்டான நபரா அப்படின்னு யூகிச்சு பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோதான் ராகு பகவான் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் விரையாதிபதி பார்வை செய்கிறார். அப்போது நீங்கள் என்ன வருமானம் பார்த்தாலும் அது உங்களுக்கு சுப விரயம் அப்படிங்கிறது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டாலும் கூட அசுப விரயமாகவும் அது ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக பண்ணணும். இன்னொரு விஷயம், உங்களுடைய உடல் கட்டுப்பாடு, அந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியமாக இருக்குதுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த சமுதாயம் சார்ந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், இல்லை மீடியா சார்ந்து இருக்கலாம், பத்திரிகையாளராக இருக்கலாம், மெயினாக பேச்சு எழுத்துக்கள் சார்ந்த நபர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பேச்சு சம்மந்தமான இடத்துல எந்த இடத்துலையும் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு உங்களை பேச்சால் உயர்த்துவார், ஒரு சில இடத்துல அந்த இடத்துல இல்லாமையே பண்ணிடுவார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டத்தையும் கொடுக்கக்கூடியவர், அதை காணாமல் அழிப்பதும் அதே ராகு தான், இருட்டறைக்குள்ள அழுத்தி கொடுப்பதும் ராகு தான். அப்போ அந்த ரெண்டுமே உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. அதை சார்ந்து நீங்கள் நிதானமாக பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நேர்வழியாக இருந்தால் அனைத்துமே வெற்றின்னு சொல்லலாம். சில பேர் சொல்லுவாங்க, ராகு தசாவா, ராகு கொடுப்பாரு, கொடுத்தது போல் எடுப்பார் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ராகு எத்தனை கொடுத்தாலும் உங்களுடைய மனம் சார்ந்து நீங்கள் எந்த அளவுக்கு நேர்வழியில் போகிறீங்களோ அந்த அளவுக்கு. ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதியே சனி, நிச்சயமாக நீங்கள் நேர்மையானவங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் அதையும் தாண்டி அந்த இன்கம் விஷயத்தில் வேறு யாராவது சொல்லி அதில் குழப்பி, இல்லைப்பா நீ ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ போடு, அதில் இவ்வளோ போடு, லாட்ரியில் இவ்வளோ போடு அப்படின்னால யாராவது உங்களை புஷ் பண்ணி நீங்கள் அதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களே, ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு அது டோட்டல் விரயமாக மாறிடும். அதிலெல்லாம் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். மகர ராசிக்கு பொதுவாக இந்த குரு ராகு கேது பயிற்சி சிறப்பான ஒரு அமைப்பாகவே இருக்குங்க. அதை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமாகவே இந்த 18 மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த 18 மாதமே நல்ல ஒரு நிலை வளர்ச்சி, எல்லா விஷயம் தடைகளை தாண்டி நான் முன்னேற்ற பாதையில் செல்லணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானோட வழிபாடு எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கிற 3 ஜீவ சமாதி வழிபாடும் எடுத்துக்கோங்க. முடிந்தால் நீங்கள் அந்த 3 ஜீவ சமாதி எம்பெருமான் ஈசனுக்கு அபிஷேகத்துக்கு விபூதி, சுத்தமான விபூதி வாங்கிட்டு போய் உங்கள் கையால் கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதுவே மிகச்சிறந்த பரிகாரம்.